எம்பிபிஎஸ்ல உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? சப்போஸ் எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு கிடைக்கலாம், வேறு என்ன கரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? லைக் இன்ஜினியரிங் தான் போயிருப்பேன். எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா Government Kilpauk Medical College, one of the oldest and most reputed government college in Chennai. சென்னை பெங்களூர் டு ஹைவே ரோட்டில் கீழ்ப்பாக்கம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் அடைஞ்சிருக்கு. காமனாக கேஎம்சின்னு சொல்லுவாங்க, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி, அதுக்கப்புறமா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான காலேஜ் தான் கேஎம்சி. இங்கே 150 வேல்யூபிளான எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. நீட்டில் ஹை கட்டாப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட தேர்ட் சாய்ஸாக இந்த காலேஜ் இருக்கும். தமிழ்நாட்டில் கட் ஆஃப் அடிப்படையிலாம் கவுன்சிலையும் சீட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜோட தரத்தை நிர்ணயிக்கிறதே பேஷண்ட் ஃப்ளோ தான் ஒரு காலேஜ் எவ்வளோ குவாலிட்டி அப்படிங்கிறது காட்டுது. எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய எமர்ஜென்சி இப்படி எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியதான் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அதோட அட்டாச் ஆகிருக்கக்கூடியதான் இந்த மெடிக்கல் காலேஜ். இங்கே எம்டி, எம்எஸ் ப்ரோக்ராம், அப்புறமா சில அலைடுகள் சயின்ஸ், பேராமெடிக்கல் கோர்ஸஸுமே இருக்குது. அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸில் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, கார்டியாக் டெக்னாலஜி, ஆக்குபேஷனல் தெரப்பி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 150 மெடிக்கல் சீட்டில் 85% சீட்டுங்கிறது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டேட் கோட்டா சீட். பேலன்ஸ் இருக்கிற 15% சீட்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஃபில் ஆகும். ஸோ இங்கே நீட்டில் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸை சூஸ் பண்ணுறாங்க. நீட் எப்படி கிளியர் பண்ணாங்க, நீட்டோட ஸ்ட்ராட்டஜி, நீட் என்ன கோச்சிங் மூலமாக வந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரு 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் சிஆர்ஆர்ஐ கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த கேம்பஸில் 5.5 இயர்ஸ் ஒரு கேம்பஸில் இருக்கும்போது கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸோ நம்ம வேற ஒரு சிட்டியில் இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து சென்னையில் இங்கேருந்து படிக்க போகிறோம்னா எப்படி இருக்கும், ஓவராலாக ஹாஸ்டல், கேம்பஸ் லைஃப், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும், ஓவராலாக கேஎம்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். நான் சுமன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மெடிக்கல் காலேஜ் சீரிஸ். இந்த வரிசையில் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்துருந்தோம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்துருந்தோம், அண்ட் லாஸ்ட் இயர் ஜிப்மர் பார்த்துருந்தோம், எம்எம்சி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் எம்எம்சி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கும். தமிழ்நாட்டில் நீட் கிளியர் பண்ணுறதுல டாப் 1000 ஸ்டூடெண்ட்ஸு இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் இது. எம்எம்சி அண்ட் ஸ்டான்லிக்கு அப்புறம் மூணாவதாக கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டாப் காலேஜ் தான் கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட நீட் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க போகலாம். நான் வந்து ஆகாஷ், நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து அபிலாஷ் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. நான் சிக்காஷ், சென்னையிலேருந்து வரேன். தெரிஞ்சு நாமக்கல்லேருந்து வரேன். நீட்டில் ஹை கட்டாப் இருந்தால் நீங்கள் இங்கே சீட் எடுத்துப்பீங்க. உங்களோட நீட் மார்க் சொல்லாமா? நீட் மார்க் அண்ட் கிளாஸ் 12th உங்களோட பெர்சன்டேஜ். நீட் மார்க் இப்போ சரியா ஞாபகம் இல்லை. ஐ மீன் கிளாஸ் 12th வந்து ஒரு 461 எடுத்தேன். ஐ மீன் 500க்கு. அண்ட் தென் ஆர் வந்து 8K கூட 10K கூட எடுத்தேன். ஸோ அதுலேருந்து கிடச்சது நமக்கு எபோ 500 சம்திங். ஆமாம், லைக் 550 அந்த மாதிரி இருந்தது. ரவுண்ட் 2ல தான் கிடச்சிது. ரவுண்ட் 1ல எனக்கு வந்து லைக் கோயம்புத்தூர் மணி கிடச்சிது. ஸோ லைக் ரவுண்ட் 2ல வந்து கேஎம்சி கிடச்சிது. நான் வந்து நீட்டில் 563 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து மதுரை கிடச்சிது. அப்புறமா இங்கே சென்னை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு இங்கே வந்துட்டேன். அண்ட் 10th வந்து நான் 480 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நானும் 550 வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மதுரையில் இருந்தேன். அப்புறம் செகண்ட் ரவுண்டில் சென்னை வந்திருந்தேன் கீழ்பாக்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 559 எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டே கீழ்பாக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டான்லி ஸ்விட்ச் பண்ணலாமான்னு நினச்சேன். பட் நான் இங்கே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் 560 எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் எழுதினேன். செகண்ட் ரவுண்டு அப்கிரேட் போட்டு கீழ்பாக்கம். ஓகே. கிளாஸ் 12th பெர்சன்டேஜ் 96. 464 எடுத்தேன். ஓகே. 95%. 440. எல்லாருமே சிங்கிள் அட்டெம்ப்டா இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்? எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் ஒரு ட்ராப் 1 இயர் ட்ராப் எடுத்தீங்க. இன்டெகிரேட்டட் கோச்சிங் கொடுத்துருப்பீங்க. என்ன கோச்சிங் கொடுத்தீங்கன்னு சொல்லலாமா? அதாவது நான் வந்து லைக் ஆலன்ல படித்தேன் இன்டிகிரேட்டட் கோர்ஸ். ஐ மீன் 2 இயர்ஸ் கோர்ஸ் படித்தேன். ஐ மீன் லைக் ஆலன் தான் சேர்ந்தேன் ஆக்சுவலி. 11th 12th வந்து ஸோ சேரும் போது லைக் ஸ்கூல் இல்லை ஆக்சுவலாக. இன்டிகிரேட்டட்னால லைக் ஸ்கூலுக்கு போகாமல் லைக் டேரெக்டாக இன்ஸ்டியூட் போகிறதுனால அந்த ப்ரெஷர் வராது. நடுவில் வந்து அந்த எக்ஸாம் ப்ரெஷராக இருக்கிறதும் ஐ மீன் இந்த ரெக்கார்டு அந்த மாதிரி கொடுக்கறது வந்து எனக்கு லாஸ்ட்டில் தான் இருந்து. ஸோ அதனால வந்து லைக் எனக்கு ஃபஸ்ட்டு நீட் மட்டும் தான் இது பண்ணுறேன். லைக் போர்டு ப்ரெஷரே வரல ஆக்சுவலாக. எப்போ வந்துன்னா ஜான்வரிலேருந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி தான் போர்டே படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபுல்லாக நீட்டுக்கே ஃபோக்கஸ்னால இன்டிகிரேஷன் பெட்டர் ஆப்ஷன் ஐ கெஸ். ஸோ அதனால தான் லைக் ஐ ஏபிள் டு கிராக். ஏன்னா நான் முன்னாடி வந்து லைக் 11th 12th வந்து கேரம் போயிட்டு வீக்கெண்ட் போனாலும் லைக் இட் இஸ் ஹார்டர் பட் பீப்புள் கேன் கிராக். பட் ஐ பர்சனலி இது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது வந்து இன்டிகிரேட்டட் கோர்ஸ் தான். இதில் எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி? நான் சிபிஎஸ்சி தான். சிபிஎஸ்சி. ஓகே. எல்லாருமே சிபிஎஸ்சி. ஓகே. இப்போ சொல்லுங்கள், என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? நான் வந்து இங்கே பொன்னேரியில் வேலம்மாளில் படித்தேன். ஃபஸ்ட்டு நான் போகும்போது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி. அங்கே ஹாஸ்டல்லையும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். நான் இங்கே தான் பெரும்பாக்கம்ல ஸ்ரீ சைத்தன்யாவில் படித்தேன். வந்து டே ஸ்காலராக தான் நான் போனேன். அங்கே
ஃபுல்லாக இன்டிகிரேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ நீட் வந்து 11th ஃபுல்லாக நீட்டில் தான் படித்தேன். போர்டுக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் சீரியஸ்னஸ்லாம் கொடுக்கல. ஸோ மெயின்லி நீட் தான், வீக்கெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதிலே ட்ரெயின் ஆகி வந்துட்டேன். நான் ஆலனில் படித்தேன். ஸோ அதுவும் இது மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லாம் படித்தேன். ஸோ சிமிலர் தான் லாஸ்ட் நம்ம லைக் வீக்லி டெஸ்ட்லாம் வரும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் இங்கே கோயம்புத்தூர் ஸ்ரீ சைத்தன்யாவில் படித்தேன். 2024 நீட் எழுதும் போது நான் வந்து 604 ஸ்கோர் பண்ணேன். ஆனால் வந்து டியூ டு சம் இஷ்யூஸ் என்னால் அந்த 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 டைமில் வந்து நிறையா பிரச்சனை இருந்துச்சு, அனுப்ப முடியல. இப்போ ட்ராப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பட் இந்த நீட் காம்படிஷன் எக்ஸாம் இதில் தான் கன்ஃபியூஸாக இருக்குது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் என்னால் மார்க் எடுக்க முடியல, மெடிசன் சீட்டு வாங்க முடியல. ஆனாலும் என் பேருக்கு முன்னாடி நான் டாக்டர் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் ட்ரீமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிசியோதெரப்பி ட்ரை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி பிபிடி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அப்டேட் என்னென்னா, இந்த வருஷம் இந்தியாவில் பிபிடி படிக்கிறதுக்கு நீட் தேவையில்லை. அடுத்த வருஷம் வந்து நீட் வந்து கம்பல்சரியாக கேட்கலாம். எம்ஆர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய கேப்பை தான் இவங்க சரி பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியில் எம்ஆர்சிட்டி மூலமாக நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். அமிட் யூனிவர்சிட்டி சென்னை, செயின்ட் பீட்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், அண்ட் பெங்களூர் இருக்கக்கூடிய கேம்பஸ், பிரசிடென்சி யூனிவர்சிட்டி பெங்களூர், இன்னும் ஹைதராபாத், மும்பையில் இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டியில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, உங்களோட டிகிரி யூஜிசி ரெக்கக்னைஸ்டு, 100% இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ லேப்டாப், புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ பிசியோதெரப்பிக்கு இந்தியாவோட அப்ராடில் நல்ல ஸ்கோப் இருக்குது, குறிப்பாக ஜெர்மனியில். அதனால் உங்களுக்கு படிக்கும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து முடிக்கும்போது ஜாப் ரெடியோடு தான் வருவீங்க. இந்தியாவிலையுமே அப்ராட்லையுமே இந்த ஜாப் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான சீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் லிங்க் மூலமாக நீங்கள் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணலாம். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒய் எம்பிபிஎஸ், எதனால் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க? எனி இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷன்? இல்லை பேரண்ட்ஸ் சொன்னாங்களா? பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை டீச்சர்ஸ்? என்னோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக டாக்டர்ஸ் 2 பேருமே. ஸோ அதனால் நானும் அப்படியே இங்கேயே வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக 10th முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஐடியா இல்லை. சும்மா வீட்டில் வந்து ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்களே. எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த ஐடியா இருக்குது. ஐ மீன் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் வந்து லைக் எம்பிபிஎஸ் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் லைக் ஃபர்தர் டெவலப் பண்ணலாம், அதுதான் தோணுச்சு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அடுத்து நீங்கள் நீட் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண புக்கு சஜஸ்ட் பண்ணலாமா? சார் நான் 2025 முன்னாடி சொல்லணும்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே இல்லாமல் மாற்றிருக்காங்க. ஸோ லைக் ஸ்டாண்டர்டைஸ் புக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஐ மீன் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாம் லைக் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னதுன்னா லைக் க்ரீன் பார்க் நல்லாயிருக்கு, வேலம்மாள் நல்லாயிருக்கு, ஆலன் நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக ஆகாஷம் நல்லாயிருக்கு. ஸோ அதை வச்சு பேசஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டியூட்டோட பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் லைக் தனியாக பண்ணுறீங்கன்னா லைக் ஒரு கோர்ஸோ டெஸ்ட் கோர்ஸோ வாங்கி லைக் பண்ணுறது ஆக்சுவலாக பெட்டர். ஸோ லைக் இன்ஸ்டியூட்டோட போகிறதுனால லைக் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் ஆக்சுவலி. அதான் சார். கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்சிஆர்டி தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்புறமா வந்துட்டு உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு சில ஒர்க் ஷீட்ஸ் அப்புறமா மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ணணும். அப்புறமா மெயினாக தெரிஞ்ச வேலம்மாள் அண்ட் க்ரீன் பார்க் அந்த 2 மெட்டீரியலுமே நல்லா இருக்கும். எனக்கு ஸ்ரீ சைத்தன்யாவில் அந்த மாடியூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாடியூல்ஸே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த டிஃபிகல்ட்டியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளம்ஸை. ஸோ அதை ஒன்றா சால்வ் பண்ண வரும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. லைக் பயாலஜிக்கு ஃபுல்லாக என்சிஆர்டி தான் படித்தேன். அது இல்லாமல் லைக் கொஷின்ஸ் எதாவது சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா எம்டிஜின்னு லைக் புக் இருந்துச்சு, அது சால்வ் பண்ணேன். மோஸ்ட்லி ஆலன் மாடியூல்ஸ் கொடுத்தது அதுதான் சால்வ் பண்ணேன். புக்ஸ் ரெஃபர் பண்ணால் மெயினாக என்சைட் எடுக்கலாம். 3 சப்ஜெக்ட்டுமே என்சைட். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து என்சைட்டில் இருக்க ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். அந்த சேலஞ்ச் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஐ மீன் சார் நீட்டை சேலஞ்ச் பண்ணும்போது இருக்கிறது ஒரே வந்து லைக் லோன்லினஸாக ஃபீல் பண்ணுங்க. ஐ மீன் சம்டைம்ஸ் வந்து லைக் ரொம்ப என்னடா இது போயின்னு இருக்குது எக்ஸாம், இல்லை இதுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் நான் படித்தேன், இட்ஸ் லைக் கேம்பிள் மாதிரி தான் சார், வந்தால் தான் வரும். ஸோ அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணால் லைக் நம்மளே பிலீவ் பண்ணிக்கணும். ஸோ இதனால் பண்ண முடியும், இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லைக் பேரண்டல் இது கூட இருக்குது. ஐ மீன் இப்போ ட்ராப் எடுக்கிறாங்கன்னா 12th நாங்கள் எழுதும்போது அது தெரியல சார், ஏன்னா போர்டு முடிச்சோன்னே இன்ஜினியரிங் போகலாம். இப்போ ட்ராப் எடுக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஸோ ஒரு வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணணும், நமக்கு இது கிடைச்சாதான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர. ஸோ அதனால லைக் என்ன ஓவர் கம் பண்ணலாம், லைக் நம்மளால முடியும், செல்ஃப் இது வச்சுக்கணும் சார். ஐ மீன் செல்ஃப் கான்சியஸ் வச்சுக்கணும், எப்பவுமே நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் நினைக்கிறத தவிர லைக் சேலஞ்சஸ் அதுதான். ப்ரெஷர் வச்சுக்காதீங்க, ஓவரால் ப்ரெஷர் வைக்காதீங்க. இப்போ கூட நீட்டு ரீநீட்டு, ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் உங்கள் கேப்பபிலிட்டி என்னன்னு. ஸோ அதனால நீங்கள் இது பண்ணிட்டு ரீநீட் எதனால லைக் நீட்டு ரீநீட்னா ஒரு நீட் வந்து இப்போ மார்க் டெஸ்ட் எடுத்து ரீநீட்டை லைக் இன்னும் சூப்பராக பண்ணுங்க, அவ்வளோதான் சார். படிக்கிறதுன்னு நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். அதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் லோன்லியாக கொஞ்சம் ஹோம்சிக்காக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் வீட்டில் இருந்தால் எல்லாமே பேரண்ட்ஸே பார்த்துப்பாங்க, ஹாஸ்டல் போனால் கொஞ்சம் எல்லாமே நம்மளே பண்ணோம், அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எனக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் சொன்னால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு நிறையா. நான் வந்து ரொம்ப டிவி பார்த்துட்டு வீடியோ கேம்ஸ்லாம் விளாடுவேன். ஸோ 11th 12th வந்து 11th ஃபுல்லாக நான் அப்படியே வீடியோ கேம்ஸ் ஃபுல்லாக விளாண்டே அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஸோ அதுக்கடுத்து 12th கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷனை கவர் பண்ணேன் டே பை டே. அதுக்கப்புறம் கடைசியில் சோஷியல் மீடியா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. 11th ஃபுல்லாக அதுலேயே வந்து போயிடுச்சு, வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் 12th அதை கோப் அப் பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் இருந்தனால பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் பட் மென்டல் ப்ரெஷர் ஏன்னா வந்து வீக்கெண்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ரெஸ்ட் இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த எக்ஸாமுக்கு மறுக்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து இந்த மென்டல் ப்ரெஷர் மட்டும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா ஈஸியாக போயிடும். ஓகே. ஸோ உங்களோட பிளான் பி, சப்போஸ் எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு கிடைக்கலாம், வேற என்ன கரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? சார் நான் வந்து இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால லைக் இன்ஜினியரிங் தான் போயிருப்பேன். எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா ஐ மீன் நான் அது ஜேஇ நான் எழுதினேன், அதுலேயும் கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜ் வந்து. ஸோ இது கிடைக்கலன்னா அது போயிருக்கேன். நானும் மெயின்ஸ் அட்வான்ஸ்லாம் எழுதினேன். ஸோ நான் ஐஐடி போயிருப்பேன். அட்வான்ஸ் கிளியர் பண்ணீங்களா? அட்வான்ஸ் பண்ணிட்டு. ஓகே. இன்ஜினியரிங் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். மெயின்ஸ் நல்ல பர்சன்டேஜ் இருக்கேன், நான் என்ஐடி ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. எல்லாருமே ஜேஇ மெயின்ஸுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க அண்ட் எழுதியும் செஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் என்ன சொல்லுவீங்க? உங்களோட எங்கர் செல்ஃப் 1 year முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஒரு அட்வைஸ், இது முன்னாடி தெரிஞ்சால் நான் இன்னொரு பெட்டர் பர்சனாக இருந்திருப்பேன். ஐ மீன் கொஸ்டின் பேப்பர் என்ன இருந்தாலும் லைக் உங்களோட இதை மாற்றிக்காதீங்க. இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி ரீநீட் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஸோ என்னதான் நடந்தாலும் லைக் 2025 மாதிரி தான் இருக்க போகுது, லைக் எல்லாரும் அசியூம் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே போயிட்டு லைக் ட்ரை நாட் டு கிவ் அப், அதான் சொல்றேன். எவ்வளோ முடியுமோ உங்களால் போடுங்க. ட்ரை டு பி இது நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அக்யூரேசி தான் இம்பார்ட்டன்ட். ஐ மீன் ஸோ அதனால தான் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ ட்ரை டு பி கரெக்ட். ஸோ அதான் ஃபேஸ் பண்ண போது மோர் மார்க்ஸ் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபைனல்லாம் வரும்போது நீங்கள் வந்து திருப்பி படிக்கிறதோட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் வந்து எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அத்தனை பண்ணலாம். எவ்வளோ படித்தாலும் அதே தான் திருப்பி இருக்க போகுது. ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் அதில் இருக்க கொஸ்டின் ஏதாவது பை சான்ஸ் வந்தால் நிறைய மார்க் டெஸ்ட் கொடுக்குறது பெட்டர். நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th வாங்குறதுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து 2 years இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப லைட்டாக எடுத்துருவாங்க. பட் அதே மாதிரி தான் நானும் லைட்டாக எடுத்தேன். ஸோ 11th படிக்க ஆரம்பிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. மோட்டிவேஷன் வந்து கொஞ்சம் தான் கூப்பிட்டு போகும். டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். வந்து சில நாள் வந்து படிக்க வேணாம் அப்படின்னு தோணும். எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனாலும் வந்து நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே படிக்கணும். கொஞ்சம் படிச்சாலே போதும், கொஞ்சம் டெய்லி. நான் அதான் பிக்கெஸ்ட் ரிக்ரெட் பண்ணுறேன். நான் 12th இருந்தா ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சேன். 11th கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். நான் சொல்லுவேன் இப்போ இந்த ரீநீட் வர்றதுக்காக இதுக்கு வந்து இப்போதைக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் சால்வ் பண்ணுங்க. பட் இப்போ லாஸ்ட் 3 days 5 days வந்து ரிவைஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நான் அந்த பப்ளிங் மிஸ்டேக்ஸும் நிறையா பண்ணேன். லைக் நான் வந்து ஃபுல் 6 semester பயாலஜி மொத்தமாக சேர்த்து பண்ணேன். லைக் அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைக் எவ்ரி 10 questions ஆர் எவ்ரி பேஜ் வைஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணி ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க நார்மலாக அவங்க கேம்பஸ் எக்ஸாம் வந்து ஃபியர் எல்லாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனில் ஃபியரோடு எழுதுவாங்க. வேறு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எந்த ஒரு பேட்டர்ன் எக்ஸாம் ட்ரை பண்ணணும்னா, அப்புறம் மோஸ்ட்டாக அந்த எரர் நோட் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் எல்லாமே படிக்கிற கஷ்டம். நீங்கள் எந்த கொஸ்டின் என்ன மிஸ்டேக் பண்ணுங்க அந்த டாபிக் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள், அதே போதும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சீட் எடுத்துட்டீங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டாப் காலேஜில் சீட் எடுத்துட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ஒரு ரிக்ரெட் இருக்கா, இல்லை கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது, நல்லதாக இருக்கா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் லைஃப்? சார் ஐ மீன் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஐ மீன் எங்களுக்கு தெரியும் இந்த கோர்ஸ் டஃபாக தான் இருக்கும். ஸோ அதை லைக் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லைக் கோப்போ பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 5 வருஷமாக ஜேர்னி தான். இட்ஸ் நாட் லைக் அ ரேஸ். யார் மீது உள்ள லைக் படிக்கிறோம். மெடிசன் வந்து அதான் ஹெல்பிங் ஃபீல். ஸோ கேம்பஸ் லைஃப் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஐ மீன் கேஎம்சின்னு அந்த கேஎம்சி ஸ்பிரிட் இருக்குது எல்லாருக்கட்டும். ஸோ இந்த பேண்ட் என்ட்ரி இருக்கிறது ஒரு ஐகானிக் பேண்ட் என்ட்ரி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது லைக் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் கேஎம்சி. அதுதான் கேம்பஸ் லைஃப் பெட்டர் ஆக்சுவலி. ஃபன், என்டர்டைன்மெண்ட், கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்ட் இதெல்லாம் இருக்கா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக இருக்குது சார். ஆமாம், கேஎம்சிலே ஆக்சுவலாக பிரதர்ஷினி அப்படின்னு ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்குது. அது ரொம்ப 3 day கல்ச்சுரல்ஸ், ரொம்ப செம்மையாக இருக்கும். சில பேர் வந்து round 2க்கு கேஎம்சிக்கு பிரதர்ஷனிக்காகவே வந்திருக்காங்க. பட் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து வெறும் படிப்புன்னு மட்டும் இல்லை, எல்லாமே கம்பைன் தான். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கணும். பட் எம்பிபிஎஸ் வந்ததுக்கப்புறம் சொன்ன மாதிரி எதுவும் ரேஸ்லாம் இல்லை, நம்ம காம்படிட்டிவாலாம் இருக்காது. நம்ம வந்து பாஸ் பண்ணால் போதும். லேர்னிங் தான் முக்கியம். மெடிசன் வந்து லேர்ன் பண்ணால் முக்கியம், அதை பண்ணாலே போதும். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லாமல் ஒரு டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? அண்ட் அகடாமிக், அப்புறமோ ஸ்போர்ட்ஸ், இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, கிளப் ஆக்டிவிட்டி சம்திங்? ஸோ லைக் ஒரு நார்மல் டேயில் ஒரு 8 o'clockலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ 8 o'clock உங்களுக்கு அனட்டாமி ஆட்டம் இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு 8 to 9 இருக்கும் மோஸ்ட்டாக, இல்லை 8 to 10 இருக்கும். அப்புறம் டிசெக்ஷன் ஹால் போகும். ஸோ அதில் லைக் நம்ம கடாவர்ஸ் லைக் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஃபிசியாலஜி கிளாஸ் இருக்கும். அப்புறம் லைக் பயோகெமிஸ்ட்ரி, சம்டைம் கம்யூனிட்டி மெடிசன் கிளாஸஸும் இருக்கும்.
இருக்கும். அதுக்கப்புறம் லைக் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம லைக் பேட்சாக பிரிச்சு ஃபிசியாலஜியோ பயோகெமிஸ்ட்ரியோ லைக் டே டு டேஸ். அதுக்கப்புறம் தான் ஸோ இவ்வளோ நாள் ஹெக்டிக்காக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் லைக் நிறைய கிளப்ஸ் இருக்காங்க கேஎம்சியில். ஸோ இட்ஸ் லைக் லிட்ரேச்சர் கிளப், தென் இஸ் டான்ஸ் கிளப், அண்ட் திஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் மோர். ஸோ யாருக்கெல்லாம் டான்ஸ் பிடிக்கும் போகலாம். அது ஆல்சோ இசை கிளப் இஸ் ஆல்சோ தேர். யாருக்கு போகணுமோ லைக் அவங்க பிடிச்சிக்கலாம். இன்னும் லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது இட்ஸ் லைக் அன் ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி தான். லைக் நிறைய கிளப்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஃபன் பண்ணலாம். என்னதான் ஹெக்டிக்காக போனோம் லைக் சாயங்காலம் போயிட்டு லைக் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட லைக் சீனியர் ஜூனியர் இன்டராக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஹாஸ்டல் லைஃப் யாராவது ஹாஸ்டல் இருக்கீங்களா? ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்? லைஃப் ஹாஸ்டல் லைஃப் அண்ட் மெஸ் ஃபுட் ஃபுட்டு எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் சொல்கிற மாதிரி நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மேனேஜ் பண்ணுற மாதிரி. மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. மற்றபடி ஹாஸ்டல் லைஃப் வில் பி வெரி ஃபன் பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும். அதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் வந்து ஸ்போர்ட்ஸ் போவோம். அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப ஹாஸ்டல் லைஃப்பில் எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் அஃபோர்டபுள் தான். எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே 18,000 தான் ஃபீஸ் இயர்லி. அண்ட் மெஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து பெர் டே ஃபீஸ் பே பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பெர் டே நம்ம ஸ்டே பண்ணுறது ப்ளஸ் ஃபுட்டு அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த காலேஜ் சேஞ்ச் ஆகும். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு? நீட் வச்சு கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி நீட் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ லைக் ட்ரை நாட் டு கிவ் அப் அவ்வளோதான் சார். லைக் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்க மாதிரி தான். ஸோ வந்து இப்போ பேனிக் ஆகிறது தான் வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக கன்சிஸ்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் தேர்ட் இயர் படிக்கிறேன், சென்னையில் தான் இருக்கேன். நானும் தேர்ட் இயர் சென்னை தான். நம்ம இப்போ கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ ஃபைனல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்டோட டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி நாங்கள் காலையில் ஒரு 8:30க்கு காலைல போஸ்டிங் போயிடுவோம். போஸ்டிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஒரு 11:40 அப்படி வந்துட்டு 12 o'clock லஞ்ச் ஆரம்பிச்சிடும். லஞ்ச் அப்படி 12 to 1 லஞ்ச் பிரேக் இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு லைப்ரரியில் இருக்கலாம். இங்கே பக்கத்தில் லால் ஆஃப் லவ்வில் வந்து கிரிக்கெட்லாம் ஆடுவோம். அந்த ஒன் ஹவர் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 3 hours கிளாஸ். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி அகடாமிக் மட்டும் தான் இருக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபன், கிரிக்கெட், இதுக்கெல்லாம் எமர்ஜென்சி எல்லாமே இங்கே தான் வராங்க. நீங்கள் பேஷண்ட்டை எந்த இயர்லேருந்து பார்க்குறீங்க? ஃப்ரீ ஃபைனல் இயர் பேஷண்ட்டை நீங்கள் கிளினிக்கல் எக்ஸ்போசர் உங்களுக்கு எந்த இயர்லேருந்து கிடைக்கும்? நாங்கள் செகண்ட் இயர்லேருந்தே ஆக்சுவலி பார்த்து தான் இருக்கோம். செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தோடனே அப்படியே நாங்கள் அப்போவே சும்மா ஓபியில் நின்று அவங்க கூட பார்க்கறது, என்ன பண்ணுறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுறது இல்லை கிளினிக்கல் எக்ஸ்போசர் ஹாஸ்பிட்டல் போகிறது? டெஃபினட்டாக அது கிளினிக்கல் எக்ஸ்போஷர் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளே நிறையா லேர்ன் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணலாம். கிளாஸ் எடுக்கும் போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். எனக்கும் அதான் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் தான் நல்லா இதுவாக இருக்கும். வை எம்பிபிஎஸ்? எதனால் எம்பிபிஎஸ்ல உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? ஆக்சுவலி அது ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் எனக்கு ஒரு பயாலஜி இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். அதனால் சரி ஓகே எடுப்போம்னு எடுத்தேன். எனக்கு வந்து பேஷன் தான், அதனால் வந்து எடுத்தேன். 4.5 years + 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். ஸோ 5.5 years. அதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? கரியர் பிளான்? ஐஎஸ் பிஜி. பிஜி மோஸ்ட்டாக எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிஜி சூஸ் பண்ணுவீங்க அப்படி தானே? கவர்மெண்ட் காலேஜில் முன்னாடி இந்த பாண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. நீங்கள் இத்தனை வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பாண்ட் இருக்கா? ஆக்சுவலி வந்து பிஜிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜி தான் பாண்ட் இருக்கும். 2 to 3 years கம்பல்சரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஏதோ இருக்குது போல். ஐ எம் நாட் ஷுர், பட் இருக்குது. பிஜிக்கு தான் இருக்குது, யூஜிக்கு. ஸோ யூஜிக்கு எல்லா காலேஜ்லையுமே சேம் தான். 1 year சிஆர்ஆர்ஐ மட்டும் இருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிஜி படிக்கலாம், இல்லை ஜாப் போனது வந்தால் போகலாம். பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுற விஷயம் கேஎம்சியில் படிக்கிறதுல நீங்கள் பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுற விஷயம்? பெஸ்ட்னா லேர்னிங், டீச்சர்ஸ் இன்ட்ராக்ஷன், சீனியர்ஸ் நல்லா சீனியர்ஸ் இருக்காங்க. மற்றபடி டீச்சிங் அவ்வளோதான். என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஓவராலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். 5.5 years இந்த கேம்பஸில் இருக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த கேம்பஸ் லைஃப் ரொம்ப முக்கியம். ஃபுட், ஹாஸ்டல் பற்றி பார்த்தோம். மோஸ்ட்டாக கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நானும் விசிட் பண்ணுறேன், நானும் அதை பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது அவங்க ஃபுட்டு கொஞ்சம் ஆவரேஜ் இருக்கும். அது வந்து பில்டிங் அட்மாஸ்பியர் கொஞ்சம் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும். பட் அதெல்லாம் ரீபில்ட் கொஞ்சம் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த கவர்மெண்ட் காலேஜ்லையுமே பார்க்க முடியல. எம்எம்சி ஹாஸ்டல் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. சில காலேஜை கம்பேர் பண்ணும்போது மற்ற காலேஜ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஓல்டாக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் எதுவுமே அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்டு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும், அதுக்கு அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீட்டு கோச்சிங் சென்டர், புக் ரெக்கமெண்டேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் எம்எம்சி மெடிக்கல் காலேஜில் இருந்து அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.